நல்ல சமாரியர் ஒரு அன்பான கதை. லுகாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30 முதல் 37 வரை. ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்ல ஒரு வழியில் நடந்து போய்க் கொண்டிருந்தார். அந்த பாதை மிகவும் ஆபத்தானது. அங்கே கொள்ளையர்கள் அடிக்கடி மறைஞ்சு பருந்து பயணிக்கிறவர்களை தாக்கினார்கள். அந்த மனிதன் சும்மா நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று சில கொள்ளையர்கள் அவரை சுற்றி கொண்டார்கள். தயவு செய்து எதுவும் செய்யாதீங்க, அந்த மனிதன் பயந்து சொல்லினர். ஆனால் கொள்ளையர்கள் அவரை தாக்கி அவர் கொண்டிருந்த எல்லா பணத்தையும் எடுத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அந்த ஏழை மனிதன் தரையில் விழுந்து விட்டார். அவருக்கு மிகவும் காயமாயிற்று. அவர் உதவிக்காக யாராவது வருவார்களா என்று காத்திருந்தார். அப்போ ஒரு ஆச்சாரியரை அந்த வழியாக வந்தார். அவர் தேவாலயத்தில் தொழுவிக்கும் பெரிய மனிதர். மனிதன் உதவிக்காக பார்த்தார். ஆனால் ஆசாரியரை அவரை பார்த்துவிட்டு, நான் தூய்மையாக இருக்கணும், யாராவது வேற ஒருத்தர் வந்து உதவுவாங்க என்று சொல்லிக்கொண்டு வேகமாக அங்கே இருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு லேவியர் வந்தார். அவரும் ஒரு பெரிய ஆன்மீக மனிதர். அவர் அந்த மனிதரை பார்த்துவிட்டு, ஐயோ, இது ஒரு கண்ணியா இருக்கலாம், கொள்ளையர்கள் இன்னும் இருக்கலாமே என்று பயந்து அங்கே இருந்து ஓடிவிட்டார். ஐயோ, யாராவது எனக்கு உதவ மாட்டாங்களா? காயமடைந்த மனிதன் மிகவும் கவலையுடன் இருந்தார். அப்போதே ஒரு சமாரியர் அங்கே வந்தார். அந்த காலத்தில் சமாரியர்களும் யூதர்களும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சமாரியர், ஐயோ, நீங்க நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, நான் உதவி செய்றேன் என்று சொல்லி காயமடைந்த மனிதருக்கு உதவினார். அவர் அந்த மனிதரை தூக்கி தன கழுதையின் மேல் வைத்து அருகிலிருந்த ஒரு சத்திரத்துக்கு அழைத்து சென்று, தயவு செய்து இவரை கவனிக்கணும், இதோ 2 பணம் வேணும்னா நான் திரும்பி வந்து கொடுக்கிறேன் என்று விடுதி உரிமையாளரிடம் கூறினார். விடுதி உரிமையாளர் மகிழ்ச்சியுடன், கண்டிப்பா இவர் நல்ல இருப்பார் என்று சொன்னார். இயேசு தன் சீடர்களிடம் கேட்டார், இப்போது சொல்லுங்கள், யார் இந்த காயமடைந்த மனிதருக்கு உண்மையான நண்பன்? சீடர்களிடம் மெதுவாக கூறினார்கள், அவருக்கு கருணை காட்டிய சமாரியர்தான். இயேசு சிரித்துக்கொண்டு சொன்னார், நீங்களும் இப்படித்தான் அனைவருக்கும் அன்பாக இருங்கள். எவர் இருந்தாலும் எப்போது இருந்தாலும் நல்லதைச் செய்யுங்கள். இந்த கதையின் பயன் என்ன? நாம் யாருடனும் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம் அருகில் யாராவது கவலையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கருணையும் அன்பும் எந்த எல்லைகளையும் கடந்து செல்லும்.